Hi everyone, welcome to Net England. In this lecture, we are going to see about Tess of the D'Urbervilles. டெஸ் ஆஃப் த D'Urbervilles. இதுவும் நம்ம ஹார்டியோட ரொம்பவே ஒரு ஃபேமஸான நாவல். இந்த நாவல் வந்து விக்டோரியன் சொசைட்டியோட செக்ஷுவல் ஆட்டிடியூடையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த விக்டோரியன் பீப்புள் வந்து எதை மாரல்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து இந்த ஒர்க் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குதான். அண்ட் இதோட சப்டைட்டில் வந்து என்ன அப்படின்னா, எ பியோர் விமன் ஃபெய்த்ஃபுல்லி ப்ரெசன்டட். எ பியோர் விமன் ஃபெய்த்ஃபுல்லி ப்ரெசன்டட். அண்ட் இது வந்து ஒரு புவர் கேர்ள் அவங்களோட லைஃப் ஸ்டோரி பற்றினதான் இந்த ஒர்க். அந்த கேர்ளோட நேம் என்ன அப்படின்னா டெஸ். ஓகேயா, டெஸ் டர்பிஃபீல்ட் அதான் அவங்களோட ஃபுல் நேம். அண்ட் இந்த புவர் கேர்ளோட லைஃப் அண்ட் சஃபரிங்ஸ் பற்றி தான் இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டோரியோட கண்டென்ட்டை பார்ப்போம். டெஸ் இவங்களோட ஃபாதர் வந்து யார் அப்படின்னா ஜான் டர்பிஃபீல்டு. இவங்க வந்து ஒரு புவரான ஒரு ஃபார்மராக தான் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு நாவலோட பிகினிங்கில் என்ன தெரிய வருது இந்த ஜான்க்கு அப்படின்னா, ஒரு ரிச் ஃபேமிலியோட டிசெண்டன்ட் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த ரிச்சான நோபல் ஃபேமிலியோட நேம் என்ன அப்படின்னா D'Urbervilles. ஓகேயா, அந்த ஃபேமிலியோட ரிலேட்டிவ் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த புவர் பெர்சன்ட்டாக இருக்கிற ஜான் டர்பிஃபீல்டுக்கு வந்து தெரிய வருது. அண்ட் இவங்க வந்து கண்டிப்பாக ரிலேட்டிவ் தானே தெரியாது, பட் நேம் கொஞ்சம் சிமிலராக இருக்குல்ல, ஸோ அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து அவங்களுக்கு ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டைம் வந்து அந்த ஊரில் வந்து மே ஃபேர் டான்ஸ் வந்து நடக்குது. டெஸ் வந்து அந்த டான்ஸுக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறாங்க, ஏஞ்சல் கிளார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து வந்துடுது. ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஏஞ்சலுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குது, ஸோ அந்த டைம் வந்து டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு டக்குன்னு அவங்க வந்து அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் ஒன் டே டெஸ் வந்து கார்ட்டை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது வந்து அந்த ஜேர்னியில் வந்து தூங்கிடுறாங்க. ஸோ என்ன ஆகிருது அப்படின்னா, அவங்களோட ஹார்ஸ் வந்து இறந்து போயிடுது. ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த ஹார்ஸ் வந்து இறந்து போயிடுது. டெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஐயோ, நம்ம தூங்கினதுனால தான் நம்ம ஹார்ஸுக்கு வந்து இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் தான் இந்த ஹார்ஸ் வந்து இறந்து போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, அந்த ஹார்ஸ் தான் இந்த ஃபேமிலிக்கே வந்து கொஞ்சம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு மீன். ஓகேயா, பட் இப்போ அந்த ஹார்ஸ் வந்து இல்லை அப்படிங்கும்போது டெஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரிச் விடோவோட பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, ஜான் டர்பிஃபீல்டு வந்து ஒரு ரிச்சான பர்சனுக்கு வந்து ரிலேட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ரிச் விடோ தான் யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் D'Urberville. அவங்க கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அங்கே வந்து போகிறாங்க. அண்ட் அங்கே போகும்போது அந்த மிஸ்ஸஸ் D'Urbervilleக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க, அலெக் அப்படின்னு சொல்லிட்டு. ALEC, அலெக். இந்த அலெக் வந்து நம்ம டெஸ் போனதுலேருந்தே டெஸ்ஸை வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. டெஸ் வந்து வீட்டுக்கு போகலான்னு தோணுது, பட் அந்த ஃபேமிலியோட ஃபாலன் ஸ்டேட்டுக்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டில் அந்த ஃபார்ம்லையே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம டெஸ்ஸும் அலக்கும் வந்து ஒரு ரைடில் வந்து வுட்ஸை வந்து பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணும்போது அந்த ரைடில் வந்து அலெக் வந்து டெஸ்ஸை வந்து இடையில ரேப் பண்ணிடுறாங்க. டெஸ்ஸுக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவே பிடிக்கலை. அவங்க வந்து வீட்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க. பேரண்ட்ஸும் அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஷேம்ஃபுல். இப்படி ஒருத்தவங்க வந்து செடியூஸ் பண்ணிட்டாங்க நம்ம பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைம் டெஸ் வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. அலக்கோட சைல்டுக்கு வந்து பர்த் பண்ணுறாங்க. அந்த சைல்டு வந்து பிறந்ததுலேருந்தே ரொம்ப சிக் அண்ட் இல்லான சைல்டாக தான் இருக்குது. ஒன்லி ஃபியூ வீக்ஸ் மட்டும்தான் அந்த சைல்டு வந்து உயிரோடவே இருக்குது. அந்த சைல்டுக்கு நம்ம டெஸ்ட் வச்ச நேம் என்ன அப்படின்னா சாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைல்டு வந்து சீக்கிரமே இறந்து போயிடுது. பேப்டிசம் கூட பண்ணலை. ஸோ டெஸ்ஸே அன்பேப்டைஸ்டு பேபிஸ் இருக்க இடத்துல அந்த சைல்டை வந்து பரி பண்ணுறாங்க. ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க. டெஸ்ஸுக்கு வந்து சின்ன வயசு தான், பட் ஃபேமிலியோட கஷ்டத்துக்காக இன்னொரு இடத்துல போயிட்டு வேலை பார்த்து அங்கே இருக்கவங்களோட ஓனரோட சன் வந்து இவங்களை செடியூஸ் பண்ணி ஒரு சைல்டு வந்து அந்த சைல்டும் இறந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் சம் இயர்ஸ் லேட்டர் வந்து இவங்க மில்க் மெய்டா ஒரு ஜாப்ல வந்து ஒரு ஊர்ல வந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க. அண்ட் அங்கே வந்து இவங்களோட பாஸ்ட் பத்தி யாருக்கும் தெரியாது. ஸோ அங்கே வந்து ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து போறாங்க. அங்கே போகும்போது ஏஞ்சல் கிளார் அவங்கள வந்து ஒன்ஸ் அகைன் அங்கே மீட் பண்றாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் மேஃபேர் டான்ஸ்ல வந்து டான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஏஞ்சல் கிளாரை வந்து அங்கே மீட் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து
வந்து வளருது அண்ட் ஏஞ்சல் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. டெஸ் வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு டிலமாவாக இருக்குது, நம்மளோட பாஸ்ட்டை பற்றி நம்ம ஏஞ்சல் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. தென் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அவங்களோட பாஸ்ட்டை பற்றி எல்லாத்தையும் ஒரு லெட்டர் எழுதி ஏஞ்சல் கிளாரோட டோருக்கு கீழே வழியாக அதை ஸ்லிப் பண்ணி விட்டுறாங்க அந்த லெட்டரை. பட் அந்த லெட்டர் வந்து டோருக்கு அந்த சைடு இருந்த ஒரு கார்பெட்டுக்கு கீழே போயிட்டு மாட்டிக்குது. ஏஞ்சலுக்கு வந்து எந்த ட்ரூத்துமே தெரியாமையே 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. டெஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏஞ்சல் வந்து வாசிச்சுட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போல, ஸோ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ் வந்து இருக்காங்க. அண்ட் அகெயின் மேரேஜுக்கு அப்புறம் வந்து டெஸ் வந்து ஏஞ்சல் கிட்ட அந்த பாஸ்ட்டை பற்றி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது வந்து இப்போது ஏஞ்சலுக்கு வந்து இப்போ தான் அந்த உண்மை வந்து தெரிய வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆங்க்ரி ஆகிடுறாங்க. நீ வந்து என்கிட்ட வந்து உண்மையை வந்து மறைச்சிட்ட, நான் வந்து என்னமோ அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. டெஸ்ஸுக்கு இப்போ எங்கே போகுன்னு தெரியல. மறுபடியும் ஃபேமிலிக்கு வந்து வராங்க. அங்கே வந்தால் ஃபேமிலி வந்து ரொம்ப புவரான மானிட்டரி கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து ஏஞ்சலை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஏஞ்சலோட ஃபேமிலிக்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலோட ஃபேமிலிக்கு வந்து போகிறாங்க. அவங்க என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏஞ்சலோட பிரதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஞ்சல் வந்து இப்படி ஒரு டெரிபிளான மேரேஜில் போயிட்டு மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொன்னதும் நம்ம டெஸ்ட் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுது. நம்ம வந்து உள்ளே போயிட்டு இவங்க எந்த ஹெல்ப்பும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திரும்பி வந்துடுறாங்க. தென் மறுபடி வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது யாரை பார்க்குறாங்க அப்படின்னா அலெக்கை பார்க்குறாங்க. இவங்கள செடியூஸ் பண்ணாங்கல்ல, அதை அலெக்கை பார்க்குறாங்க. அலெக் வந்து இப்போ ஒரு ட்ராவலிங் ப்ரீஸ்டாக இருக்கார். ஓகேயா, டெஸ்ஸுக்கு வந்து இவங்கெல்லாம் ப்ரீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்பவே முடியலை. 2 பேரும் பேசுகிறாங்க. இப்போ அலெக் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து சேஞ்ச் ஆகிட்டேன், இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ் கிட்ட கேட்குறாங்க. டெஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் பேரண்ட்ஸ் கிட்ட போகிறாங்க. அங்கே போகும்போது ஃபாதர் வந்து அந்த டைம் இறந்து போயிடுறாங்க. ஃபேமிலி இன்னுமே கூட ரொம்ப போராக வந்து மாறிடுது. அண்ட் இப்போ அவங்களுக்கு வந்து வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களையே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அலெக் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஏஞ்சல் வந்து இப்போ பிரேசிலில் இருக்காங்க. ஏஞ்சல் கிளார் ஓகேயா, இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். அவங்க வந்து பிரேசிலில் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப சிக்காக இருக்குது. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ஸை வந்து ராங்காக ஜட்ஜ் பண்ணிட்டோம். அந்த நடந்த பிரச்சனையில் டெஸ்ஸோட தப்பு வந்து என்ன இருக்குது, டெஸ்ஸோட சைட்லேருந்து பார்த்தா அவங்க வந்து ஒரு விக்டிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிய வருது. ஓகே, நம்ம மறுபடியும் இங்கிலாந்துக்கு போயிட்டு டெஸ் கூட சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு வராங்க. வரும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா டெஸ்ஸும் அலெக்கும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அண்ட் டெஸ்ஸும் ஏஞ்சலும் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது ஏஞ்சலுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் வந்து கிளம்புறேன், நான் வந்து உன்னை எப்போவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிருது. அவங்களுக்கு வந்து இப்போ அலெக் மேலே ரொம்ப கோவம் வருது. என்னோட லைஃபே ஸ்பாயில் பண்ணது வந்து இந்த அலெக் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபியூரியில் எப்படியாவது ஏஞ்சல் கூட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்கை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க. நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து மர்டர் பண்ணதை வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு லேடி வந்து பார்த்துடுறாங்க. நம்ம டெஸ்ஸும் ஏஞ்சல் கிளாரும் வந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அந்த லேடி பார்த்தாங்கல்ல விட்னஸாக, அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இன் அ ஃபியூ டேஸ் வந்து போலீஸ் வந்து நம்ம டெஸ்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. கேப்சர் பண்ணி ஜெயிலில் போட்டுட்டாங்க. அண்ட் டெஸ்ஸை வந்து கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு பிளாக் கலர் ஃப்ளாக் மட்டும் அங்கேருந்து ரைஸ் ஆகுது. அதை வந்து ஏஞ்சல் கிளாரும் டெஸ்ஸோட சிஸ்டர் வந்து எலிசா அவங்கள வந்து பார்க்குறாங்க. ஏஞ்சல் கிட்ட வந்து நம்ம டெஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட லாஸ்ட் விஷா நீங்கள் என்னோட சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிஸ்டரோட நேம் என்ன அப்படின்னா எலிசா லூயிசா டர்பிஃபீல்ட், அதை ஷார்ட்டாக லிசான்னு சொல்கிறாங்க. அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் கடைசியாக நின்றுட்டு டெஸ்ஸோட எக்ஸிக்யூஷனில் அந்த பிளாக் ஃப்ளாக் வந்து பறக்கிறத பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஒரு இன்னசென்ட்டான கேர்ள் அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் கடந்து வந்திருக்காங்க, கடைசியில் அவங்க வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டோரி தான் டெஸ் ஆஃப் த டியர்பை வெல்ஸ். Some questions கேட்டிருக்காங்க. In September 2013 there is a question. A protagonist writes a letter of confession but it gets lost under a carpet only to be found on the wedding day. Who is the protagonist? And the answer is Tess.
In December 2013, there is a question, list of novels and symbols motif கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. Test of the D above whilesல வந்து mist அந்த symbol வந்து again and again வந்து occur ஆகுது. In June 2015, there is a question, like many other novels, Hardy employs language variation with a purpose. In this aspect, which of the following statement is correct? He doesn't leave his main protagonist to speak local dialect. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹார்டி வந்து பர்பஸாகவே அவங்களோட மெயின் கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க யாரையுமே வந்து லோக்கல் டைலக்ட் வந்து பேச விட மாட்டாராம். அவங்க வந்து லோக்கலாக இருக்கிற சாதாரண வில்லேஜில் இருந்தாலும் அந்த ஊரோட டைலக்டை பேச விடாமல் நல்ல இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தான் வச்சுருப்பாராம். அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேயா? In August 2016, there is a question, God is referred to as President of Immortals in one of the works of Hardy. Which is that work? And the answer is Tess of the D above whiles. Most of the works of தாமஸ் ஹார்டி வந்து நிறைய ட்ராஜிக் எண்டிங்கில் முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? அண்ட் that's it for தாமஸ் ஹார்டி. We will meet in the next lecture. Thank you.